இளைஞர்கள் அனைவருக்கும் வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருப்பது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும். எதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த மாநாட்டிலே நாம பெருந்திரளா கலந்து கொண்டா நாம் பிறந்த இந்த முத்தரையர் சமூகத்திற்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருப்பது தமிழகத்திலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய பலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் தெரியணும். நாம தான் பெரும்பான்மை. 30 to 40 சட்டமன்ற தொகுதிகளில் நாம தான் பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கு உரிய அங்கீகாரத்தை அதிமுகவும் திமுகவும் கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ நாம பெரும்பான்மையை நிரூபிக்க தவறுகிறோம். எப்படி தவறுகிறோம்? மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டத்தை நாம கூட்டுவது இல்லை. அப்ப மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டத்தை கூட்டிய வன்னியர்கள் பழைய சமூக மக்களை பார்த்து அதிமுகவும் திமுகவும் பயந்து அவர்களை கூட்டணி என்கிற பெயரில் சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதியாக ஆக்குகிறார்கள். அப்ப நாம பெரும்பான்மையை நிரூபிக்க தவறுகிற போது நாம அவர்கள் நம்மை கவனிக்க தவறுகிறார்கள். பெரும்பான்மையா இருந்தா என்ன? நீங்க பெரும் கூட்டமா கூடி ஒரே அமைப்பின் கீழே வருவீங்களா? வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி நிக்கிற மாதிரி பறையர் சமூக மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி நிக்கிற மாதிரி இந்த முத்தரையர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்துக்கு பின்னாடியும் தமிழர் தேசம் கட்சி பின்னாடி நின்னா மட்டும்தான் மதிப்பான் அதிமுகவும் திமுகவும். அதனால்தான் வருகிற ஜனவரி 25 தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாம பெரும்பான்மைன்னு சொல்லணும். எங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சிகள் கொடுக்கணும்னு சொல்லணும். இத்தனை ஆண்டு காலமா இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பேசணும். இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு தைரியமா தமிழ்நாட்டில் முத்தரையர் சங்கம் வச்சிருக்க யாருமே தைரியமெல்லாம் பேசுறது இல்ல. காவல்துறை எதிர்த்து நிக்கிறது இல்ல, அடுத்த கட்சிக்காரனை எதிர்த்து நிக்கிறது இல்ல. நமக்கு எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலைவரா மட்டும் இருந்துப்பான். அதுல வர சங்கடங்களை அனுபவிக்க மாட்டான் நம்ம சாதியில இருக்க தலைவர். அப்படியெல்லாம் நாங்கள் அப்படியான தம்பிகளை உருவாக்கவில்லை. நாங்கள் யார் இந்த சமூகத்திற்கு எதிராக நடந்தாலும் அவர்களுக்கு எதிராக தைரியத்தோடு களத்தில் பின்வாங்காமல் களத்தில் நிற்கக்கூடிய தம்பிகளை தான் உருவாக்கி இருக்கோம். அதனால நீங்கள் முழு ஆதரவு கொடுத்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதோடு தமிழகத்தில் நாங்க தான் பெரும்பான்மை சாதி, எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை எங்களிடமே கொடு அப்படின்னு உங்களுடைய குரலா ஒலிக்க இருக்கும். எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் கிராம பெரியோர்களுக்கும் பூசாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.